தெய்வம் மாறாத தெய்வம் நீ மட்டும். நிலையில்லா
நீதி சமாதான ஆணைக்குழுவின் தலைவராக பொறுப்பேற்று வழிநடத்தும் அடிகளாருக்கு நீதியின் தேவனை வேண்டுவோம். நிறைவாக பணிவாழ்விலே 40 ஆண்டுகளை பக்குவமாக நிறைவு செய்ய வலு அமைத்த இறைவன் இன்னும் பல நாடுகள் இவரை பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுவோம். தொடர் இந்த தெய்வீக பணியில் அடிகளாரையும் அவரது சகோதரிகளை ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அழைத்து ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட பணிகளை ஒதுக்கி தந்திருக்கின்றார். அந்த அழைப்பின்படி நாம் தவறுகள் கிடைத்திருந்தால் அதற்காக செல்லும் மக்களிடத்திலேயும் மன்னிப்பு கோருகின்றேன். அதேபோல நாங்கள் ஒவ்வொருவரும் பிறருடைய கருவிகளாக நீதியும் அமைதியும் கருவிகளாக செயற்பட மறந்த அல்லது பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருந்த சந்தர்ப்பங்களுக்காக அல்லது செய்ய வேண்டிய உதவியை செய்யாமல் இருந்த சந்தர்ப்பங்களுக்காக மற்றவர்களுடைய உணர்வுகளில் இன்ப துன்பங்களில் கலந்து கொள்ளாமல் இருந்த சந்தர்ப்பங்களில்
என்றென்றும் குருவாக விளங்கும் கிறிஸ்துவின் பணியில் பங்கு பெறவும் உம் திருச்சபையில் கொண்டாடவும் தகுதியை தேர்ந்தெடுத்தீரே. உம்முடைய நற்செய்தியை அயலார் உறுதியுடன் சார்ந்த குணத்துடன் போதிக்கவும் உம்முடைய மறைப்பொருட்களை தகுந்தவாறு மக்களிடத்திலிருந்து வாழ்ந்து ஆட்சி நடத்தும் எங்கள் ஆண்டவரும் திருமகனாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 4 தொடக்கம் 10 முடிய. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு.